ஹாய், ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சாஃப்ட்வேர் பிரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுல சில டவுட்ஸ் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ tradeempires.in இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிரிட்ஜு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பேப்பர் ட்ரேடிங்க்கும் லைவ் ட்ரேடிங்கும் உண்டான டிஃப்ரெண்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர ட்ரேட்ஸ் என்ன ப்ராஃபிட் வருது, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து லைவில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்குள்ள கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாகின் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா tradeempires சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேருங்கிறது ஒரு பிரிட்ஜு. இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ட்ரேடிங் வியூ, பைன் ஸ்கிரிப்ட் இல்லையா, ட்ரேடிங் வியூ. இந்த ட்ரேடிங் வியூவில் இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை அது ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும், இந்த இடத்துல டேஷ்போர்ட் இல்லையா, இந்த இடத்துல இதை ரிசீவ் பண்ணும். இதை ரிசீவ் பண்ணி இங்கே இருந்து ஏபிஐ கீ மூலியமாக புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும். இதுதான் இதோடைய ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளுடைய சாஃப்ட்வேர் tradeempires ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுங்கிறது நார்மலாகவே பிரிட்ஜுன்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரிட்ஜு, ரைட்? இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூன்னு வச்சுங்க, ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர், வாட் எவர் இட் மேபி. நான் ஒரு ஆண்ட் புரோக்கர் அல்லது வந்து அலைஸ் ப்ளூ, ஜிபு, ஆஞ்சல் ஒன், யார் வேணால் நீங்கள் வச்சுங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிரிட்ஜு வந்து என்ன பண்ணும், இங்கேருந்து வரக்கூடிய சிக்னல் இப்போ தெரியுதா, அந்த இடத்துல செல் அண்ட் பை இந்த மாதிரி சிக்னல் இல்லை, இந்த சிக்னல் வந்து வரும்பொழுது இது ரிசீவ் பண்ணும். 9:14 இந்த இடத்துல சிக்னல் வந்துருக்குன்ட்டு. இந்த சிக்னல் வந்து இங்கே என்ன சொல்லணும்னா, நான் வாங்கிட்டேன் நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏபிஐ கீ மூலியமாக புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு தகவல் அனுப்பும். இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, ஸோ அப்போ தகவல் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இந்த பிரிட்ஜு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல பை அண்ட் செல்னு சொல்லிட்டு சிக்னல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது ஜென்ரேட் ஆகும்போது 9:16, அந்த டைமில் அதோடைய ரேட் 1050.95 வந்ததுக்கு அப்புறமா நீ வாங்குன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து நேராக புரோக்கர் அக்கௌண்ட்டில் வாங்க ஆரம்பிக்கும். அப்போ புரோக்கர் அக்கௌண்ட்டில் லிமிட்டில் வாங்காது, மார்க்கெட்டில் வாங்கும். மார்க்கெட்டில் வாங்காத அதோடைய கண்டிஷன்ஸ். அப்போ நான் 1050.95 வாங்கிட்டேன் நீ வாங்குன்னு செய்தி சொன்னதுக்கப்புறம், அப்போ அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வாங்கும். அப்போ 1050 இல்லை, 1030 இருந்தாலும் வாங்கும், 1070 இருந்தாலும் வாங்கும், 1060 இருந்தாலும் வாங்கும். இதுதான் இந்த பிளாட்ஃபார்ம், இந்த ஏஐ, இந்த பிரிட்ஜோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் லைவ் மார்க்கெட்டுக்கும் பேப்பர் மார்க்கெட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி இருக்குது, பேப்பர் ட்ரேடில் ஒரு மாதிரி இருக்குது, இது ஃபேக்கா உண்மையா பொய்யா நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன், ரைட்டுங்களா? அதனால தான் இங்கே 1050 வாங்கினது, அதுக்கப்புறம் என்ன ரேட்டுக்கு வாங்குச்சு இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணால் இன்றைக்கி இந்த ட்ரேடிங்கை காட்டுறேன். ஸோ என்னோடய டீமில் வந்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டில் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டில் வந்திருக்காது. இது பாருங்கள், பேங்க் நிஃப்டி அவருக்கு வாங்க சொன்னப்போ 1050 ஆனால் இங்கே ஒரு கிளைண்ட்டுக்கு வாங்குறப்போ டைமிங் என்ன 1074. அதை வந்து நீங்கள் ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த என்ன டைமிங் டிஃபரன்ஸ் வந்துங்க நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஒரு கிளைண்டுடைய ப்ராப்ளமா. அடுத்து எல்லா கிளைண்ட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், திரும்ப உங்களுக்கு அந்த டவுட் வராது. நான் பாருங்கள், இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1390 கிடைச்சிருக்கு. அதன் பிறகு 1417 வந்திருக்கு. அப்போது அந்த டைம் டியூரேஷன் தான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் வரும், மற்றபடி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதில் வராது, சரிங்களா? இவருக்கு கிடைச்சப்போ பாருங்கள், இவருக்கு 1073 கிடைச்சிருக்கு, நமக்கு 1053 தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டைமிங் தான் பிரச்சனை. அப்போ வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த டைம். அதனால தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து. $1056 வாங்கி $1092 வித்திருக்கு ஒருத்தருக்கு. இது நம்ம நார்மலாக வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த நிஃப்டியோட இது தெரிஞ்சுக்கலாம். இங்கே $1064 வாங்கி $83 வித்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விற்றதுக்கான காரணம் நான் தெளிவாக சொல்கிறேன். பேப்பர் ட்ரேட் அங்கே வந்து பேப்பர் ட்ரேடுக்கு லைவ் ட்ரேடிங் டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் வாங்கிட்டேன் நீ வாங்குன்னு தகவல் அனுப்பும். அப்போ மார்க்கெட் என்ன ரேட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அப்போ தான் எல்லாத்துக்கும் ட்ரேட் ஆகும். அதுதான் இந்த ரீசன், வேறு எந்த காரணத்தினாலையும் கிடையாது.
சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட்வேர், அது அதோடைய வேலையை செய்யும். ரோபோ நான் வாங்கினதுக்கப்புறம் சிக்னல் அனுப்பும், அப்போ அந்த டைமில் மார்க்கெட் ஆகும். அதுதான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ பி கிளியர். இதுக்கு மேலே டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே.